நயினா நாகேந்திரன் பேசுறது வந்து தொடர்ந்து சர்ச்சை ஆகிட்டு வரக்கூடிய சூழல்ல வந்து விஜய் அவர்கள் கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார் சார். அதை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சகுனம் நல்ல சகுனம் தான் ஒருத்தர் உயிர் இழக்கிறது அப்படின்றது வந்து அதையுமே வந்து ஒரு கிண்டலாக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, அவங்க வீட்டிலே சொல்லியிருப்பாங்க. மாநில தலைவராக இருந்து யாருக்குமே தெரியல. தம்பி அண்ணாமலையில் இருந்தார். காலையில் ஒரு பேட்டி, மத்தியானம் ஒரு பேட்டி, சாயந்தரம் ஒரு பேட்டி, அங்கங்கே மாமூலும் கொடுக்க வேண்டியவனுங்கிறது, மீடியா கரெக்ட் பண்ணுறது, பாதி மீடியாவை கைக்குள்ளே போட்டுறது, பப்ளிசிட்டி அருமையாக இருக்கும். காசை கொடுத்தா தான் நான் வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் பாண்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேனை எடுத்தாப்புல வாடகைக்கு யார், அண்ணாமலை ஆரம்பித்து அந்த வேன் அங்கே இப்போ ஊட்டி பக்கத்தில் எங்கேயோ நிற்கிதுன்னு நினைக்கிறேன். புல் முளைச்சி போய் எடுப்பாங்க. திடீர்னு மாநில யாத்திரைன்னு வாங்க, திடீர்னு ஊட்டிலேருந்து குன்னூர் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாப்புல. ஒரு வாரம் கழித்து திருப்பி அந்த வேன் வந்து தஞ்சாவூருக்கு வரும். தஞ்சாவூரில் போவாங்க. இவங்க பில்டப் கொடுப்பாங்க கண்டினியூஸாக வர்ற மாதிரி. அதுக்கு காசு கொடுக்கணும், லாபி பண்ணணும், எவனுக்கு மாமூல் அடிச்சு விடணுமா அடிச்சு விடணும், எந்தெந்த பத்திரிகையாளனுக்கு காசு கொடுக்கணும், எந்தெந்த டிவி காசு கொடுக்கணும், நம்ம என்ன பில்டப் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இப்போ நயினார் யாத்திரை போனார், யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியும்.